ரஹ்மான் பாடும்போது அன்னைக்கு வந்து அந்த ரெக்கார்டுக்கே வேண்டாம்னு சொல்றதுக்காக அப்பா போயிருக்காரு. ஏன்னா பயம் அப்பாவுக்கு. இந்த இந்த இவங்க ட்ரெண்டுக்கு நம்ம எப்படி மேட்ச் ஆகுமோன்னு அப்படி ஒரு பயம் இருந்தது அப்பாவுக்கு. அன்னைக்கு போனா அந்த வீடு ஃபுல்லா டெக்கரேஷன் ஆகி ஒரே அலங்காரமா இருந்தது. என்ன விசாரிச்சேன்னா அன்னைக்கு வந்து அவருடைய பர்த்டே, ரஹ்மான் சாரோட பர்த்டே. சரி பர்த்டே அன்னைக்கு ஒரு டிசப்பாயின்ட் பண்ணா நல்லா இருக்காது, சரி பாடிடும்னு சொல்லி டிசைட் பண்ணி பாடிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, அவரு அப்பா வரான்னு அவரே கீழே போயிட்டு ஆரம்பி பாக்ஸ் அவர் எடுத்துக்கிட்டார் கையில, ரஹ்மானே எடுத்துட்டார். அப்பா சொன்னாங்க ஏன் பாடலான்னு. இல்லை இல்லை அதான் இது என் டியூட்டி. ஸோ பாட்டு என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டாரான். ட்ராக் மாத்திரம் போட்டுட்டு நீங்கள் பாடுங்க, உங்கள் ஸ்டைலுக்கு பாடுங்க, உங்கள் ஸ்டைல் பாடுன்னு சொல்லி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் என்னென்னமோ பண்ணி பாட்டு எடுத்துட்டாரான். சரி போட்டது கொஞ்சம் கேட்கலாமான்னு கேட்டது, நான் அப்புறமா போட்டு காட்டுறேன். அப்பா ஒரு பயம் வந்துருச்சான். ஐயோ எனக்கு பிடிக்கல போல இருக்கு நான் பாடுறது, ஏதாச்சும் தப்பா பாடிட்டோம் அப்படின்னு ஒரு அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எஸ்பிபியில சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினப்பா, அது என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் கேளுங்க தம்பி கிட்ட.